ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 இன் 1 குக்கர தான் வந்து பார்க்க போறோம். நம்மள்ல பல பேரு சாதத்த வந்து குக்கர்ல வச்சு சாப்பிடுறத விட, வடிகட்டி சாப்பிடுறதுக்கு தான் வந்து புடிக்கும். அதுதான் ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட. ஆனா, அத வடிகட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதுவே இந்த குக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெய்னர் லிட்டும் தனியா வரதுனால, வடிகட்டுறதும் வந்து ரொம்பவே ஈஸியாவுது. அதேபோல நம்ம குழம்பு ஏதாவது வைக்கும்போது, ஏதாவது வதக்குறோம் அப்படின்னாலும், ரெகுலரான குக்கர்ல வந்து குக்கரோட மூடிய வச்சு மூடுவோம். இல்ல ஏதாவது பிளேட்ட வச்சு மூடுவோம். இந்த குக்கர்ல வந்து கிளாஸ் லிட்டும் தனியா வரதுனால, நம்ம இந்த கிளாஸ் லிட் வச்சும் மூடிக்கிறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். அதேபோல தனியா குக்கருக்குன்னு அந்த லிட்டும் வந்து வரதுனால, நம்ம இத குக்கராவும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இவ்ளோ அட்வான்டேஜ் இந்த ப்ராடக்ட்ல வந்து இருந்தாலும், நாங்க யூஸ் பண்ண இந்த 2 மாசத்துல என்னென்ன பிரச்சனைகள வந்து இந்த ப்ராடக்ட்ல வந்து ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றதையும், இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்கு? இதனுடைய கெப்பாசிட்டி என்ன? இதனுடைய பிரைஸ் என்ன? அப்படின்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்ஸோட ஹைலைட்ஸ் வந்து பார்த்துடலாம். இதனுடைய டோட்டல் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 5.5 லிட்டர்ஸ் வருது. 24 மந்த்ஸ் வாரண்டி, ஐஎஸ்ஐ சர்டிஃபைடு, ஐடியல் ஃபார் கேஸ் அண்ட் இண்டக்ஷனு. இதில மொத்தம் 3 லிட் வருது. ஸ்ட்ரெய்னர் லிட்டு, சர்விங் லிட்டு, அப்புறம் குக்கரோட லிட்டு, அப்புறம் ப்ரெஷர் குக்கர்ன்ட்டு வருது. இதுதான் இந்த ப்ராடக்ட்ஸோட ஹைலைட்ஸு. இப்போ அன்பாக்ஸிங் பண்ணதும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் மேனுவல் வந்து குடுத்துருக்காங்க. இதில டீட்டெயிலாவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரிகாஷன்ஸ் இதெல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இது பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, வாரண்டி கார்டும் கவர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அந்த குக்கரோட லிட் வந்து வருது. கூடவே வந்து விசிலும் வந்து தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் வைஸ் வந்து பார்க்கும்போதே குவாலிட்டின்னு என்னும்போது சூப்பராவே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெய்னர் லிட் வந்து வருது. இதனுடைய குவாலிட்டியும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் வைஸ் நல்லா இருக்குன்னே வந்து சொல்லலாம். டீட்டெயிலா வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிளாஸ் லிட்டும் வந்து வருது. அடுத்து பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, குக்கர் தான் வந்து குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் வைஸ் குவாலிட்டின்னும்போது சூப்பராவே இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள வந்து அந்த காஷன் கார்டும் வந்து குடுத்துருக்காங்க. இப்ப மேல இருக்கிற கவர்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த லிட் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே வந்து சூட் ஆகுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த குக்கரோட மூடி மட்டும் பார்த்தீங்கன்னா, லைட்டா ட்ரபிள் பஞ்ச் மூடுறதுக்கு. எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து டஃப்பா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அப்படி இருந்தது. அப்புறம் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ டீட்டெயில்டாவே வந்து நம்ம பேசலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெய்னர் லிட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஈஸியாவே வந்து போது. ஆனா லூஸா இருக்கிறதுனால எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தெரியல. டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். இந்த குக்கரோட குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது சூப்பராவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த பேஸோட குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்கு. திக்னஸும் சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம். இதுதான் இதனுடைய கம்ப்ளீட் பாக்ஸ் ஐட்டம்ஸு. ஒரு குக்கரு, ஒரு ஸ்ட்ரெய்னரு, ஒரு குக்கர் லிட்டு, அதுக்கப்புறம் கிளாஸ் லிட்டு. இப்போ வெயிட்ட வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, 1.65 கேஜி வருது இந்த குக்கரோட பேஸு. இந்த குக்கரோட பேஸ் வித் ஸ்ட்ரெய்னர் லிட்டுன்னு வந்து பார்க்கும்போது, இதனுடைய டோட்டல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, 2.05 கேஜி வந்து வருது. அதுவே இந்த குக்கர் வித் குக்கரோட லிட் வச்சுன்னு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, வித் விசிலோட இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா, 2.45 வந்து வருது. இப்போ குக்கர் வித் அந்த கிளாஸ் லிட்டோட வெயிட்ன்னு வந்து செக் பண்ணும்போது, டோட்டலா வந்து 2.15 கேஜி வந்து வருது. இப்போ இதனுடைய திக்னஸ்ன்னு வந்து பார்க்கும்போது செம்மையாவே இருக்கு. 5.5 வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இதனுடைய மெட்டீரியல் வந்து பார்க்கும்போது, குக்கர், ஸ்ட்ரெய்னர் லிட் இந்த குக்கரோட லிட்டோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இன்னொன்னு கிளாஸ் லிட் வருது. அந்த கிளாஸ் லிட்டோட கேப் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு வித் ரப்பரோட வந்து வருது. சூடு எவ்வளோ தாங்குது அப்படின்றத டீட்டெயில்டாவே வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்க்கலாம். இப்போ இதனுடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 5.5 டோட்டல் கெப்பாசிட்டி வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து 1 லிட்டர் மெஷரிங் கப்பு. இத வச்சு 2 வந்து ஊத்தியாச்சு. அடுத்தது 3வது கப்பாலயும் வந்து நம்ம ஊத்தியாச்சு. 4த் கப்பும் வந்து ஊத்தியாச்சு. 5த் கப் வந்து ஊத்தும்போது பார்த்தீங்கன்னா, பாதி வந்து மீந்துருச்சு. 400 எம்எல் தான் வந்து நம்மளால வந்து ஊத்த முடிஞ்சது. அப்போ டோட்டல் கெப்பாசிட்டின்னு வந்து பார்க்கும்போது 4.4 லிட்டர்ஸ் தான் வந்து வருது. ஆனா அவங்க 5.5ன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு தப்பான மார்க்கெட்டிங்கா இருக்கிறதுனால, இத ஒரு ட்ராபேக்காவே வந்து எடுத்துக்கலாம். இப்ப நம்ம கிச்சன்ல வச்சு யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்காயத்த வந்து வதக்கிட்டு இருக்கோம் குழம்பு வைக்கிறதுக்காக. தீயலாம் விடல. அதே மாரி Amazon ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை ப்ளை அப்படின்ற மாரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து தீயுதா இல்லையான்னு வந்து செக் பண்ணோம். தீயலாம் வரல. அதனால வந்து எந்த அளவுக்கு வந்து தீயாம இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்காக, இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃப்ளேம்லயே வச்சு இந்த ஆனியனையும், தக்காளியும் வச்சு போட்டு வதக்கியிருந்தோம். சுத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ரெகுலரா தீயறத விட கம்மியா தான் வந்து இருக்குன்னே வந்து சொல்லலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ்னே வந்து சொல்லலாம். இந்த குக்கர் கூடயே கிளாஸ் லிட்டும் வந்து வரதுனால, நம்ம ஏதாவது குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா, மூடி வைக்கிறதுக்கும் வந்து நல்ல வசதியாவே இருக்கு. அதேபோல அந்த லிட்ல வர ஹேண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட்ட நல்லாவே வந்து தாங்குது. அதேபோல இத நம்ம குக்கரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் வந்து ஒர்க் ஆகுது. இதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு சில டைம்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த மூடி வந்து மூடுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குன்னே வந்து சொல்லலாம். இருந்தாலும் இத பெருசா நம்ம ட்ராபேக்கா வந்து கன்சிடர் பண்ணிக்க வேணாம். அடுத்து இந்த குக்கரோட ஹேண்டில் எவ்வளோ ஹீட்ட தாங்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இந்த குக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் தான் வந்து வச்சிருந்தோம்.
இத்தனைக்கும் விசில் வந்து போயிடுச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட்டு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணி எடுத்துட்டேன்னே வந்து சொல்லலாம். இது வந்து பொங்கல் கொஞ்சம் தண்ணியா வந்திருந்ததுனால, இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கலே வந்து செஞ்சிருந்தோம். இதனுடைய அவுட்புட் தான் இது. எப்படி இருக்குன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து நம்ம ரைஸ் வந்து வச்சிருந்தோம். ஸ்ட்ரெய்னர் லிட்ட வந்து யூஸ் பண்றதுக்காக. இது இப்ப தான் வந்து கொதிச்சு முடிஞ்சது அப்படின்றதுனால, ஹீட் வந்து அதிகமாவே இருந்தது. அதனால இந்த சிலிக்கான் பிஞ்ச் கிரிப் மிட்டன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வடிகட்டிட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரெய்னர் லிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டுக்கு மிகப்பெரிய ட்ராபேக்கா வந்து அமையுது. இந்த லிட் வந்து ரொம்பவே வந்து லூஸா இருக்கிறதுனால, நம்மளா தான் வந்து அழுத்தி ஹோல்ட் பண்ணி வடிக்கிற மாரி இருக்கும். அதுக்கு நம்ம குண்டான்லேயே வடிதட்டிய வச்சு வடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஃபீல தான் வந்து குடுக்குது. அதுக்கப்புறம் வாஷ் பண்றதும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஈஸியா தான் இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றதுனால, அடியும் வந்து பெருசா புடிக்காததுனால ஈஸியாவே இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஓவராலா இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வைஸ் வந்து குவாலிட்டி நல்லா இருந்தாலும், தீயாம இருந்தாலும், அந்த 3 ஃபங்ஷனாலிட்டில ஒரு ஃபங்ஷனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து ஒர்க் ஆவல, ஹெல்ப்ஃபுல்லா இல்லாதனால, இது வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஃபீல தான் வந்து குடுக்குது. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ்ன்னு வந்து பார்க்கும்போது 3299க்கு வந்து வாங்கியிருந்தோம். ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல வந்து ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடா இந்த ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. ஆனா அது ஒர்த்தா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா? சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.